வணக்கம். நல்லா இந்த மாதிரி புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட ஒரு சூப்பரான கறியும் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு கறி, இந்த பட்டாணி போட்ட உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நல்லா ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2 விசில் வச்சு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் நல்ல தாராளமாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகையும் தாளித்து கொட்டி நல்லா ஒரு 2லேருந்து 3 வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி கடாயில் போட்டுவிடலாம். ஒரு வதக்கின அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் வெங்காயத்துக்கான கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா வதக்கி அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன அப்புறம் நம்ம பட்டாணியை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பட்டாணியை போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி நல்லா குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை அதோடு ஆட் பண்ணிட்டோம். பாக்கி உப்பு, அதாவது 3/4 டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே மைல்டாக ஸ்மாஷும் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் மாதிரி லைட்டாக, ரொம்ப மசிக்காமல் லைட்டாக மசிச்சு பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கினோன்னா பூரி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு எக்ஸலண்ட்டான சைட் டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.